ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மலையத்தை வாழைக்கண்டு போடுறத பார்த்துருப்பீங்க. இந்த வாழைக்கண்டுக்கு 2.5 மாதம் தாண்டிட்டு இந்த வாழைக்கண்டு நம்ம இது வரைக்கும் நம்ம செயற்கை உரம்னு எதுவுமே வைக்கல. நம்ம இயற்கை உரம் மட்டும்தான் வச்சிருப்போம். அதாவது சாணி உரம் வச்சிருப்போம், அது போக ஈயம் கரைசல், அந்த மாதிரி நம்ம இயற்கை ரிலேட்டடான உரங்கள் மட்டும்தான் வச்சிருப்போம், தவிர செயற்கை உரங்கள் இது வரைக்கும் அதுக்கு வைக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம அதுக்கு செயற்கை உரம் வைக்க போகிறோம். இந்த செயற்கை உரம் எதுக்காக அதுக்கு தேவைப்படுது, அதை எப்படி பார்த்து நம்ம செயற்கை உரம் வைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்படிங்கிறத அந்த முழு வீடியோலையும் சொல்லியிருக்கோம். இந்த முழு வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னால வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மலையத்த வாழைக்கண்டு நம்ம போட்டு கரெக்டாக 2.5 மாசத்தை தாண்டிட்டு இந்த வாழைக்கண்டுக்கு இப்போ நம்ம செயற்கை உரம் வைக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயற்கை உரமான சாணி உரம்லாம் வச்சுட்டோம். அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு இப்போ மழையும் 2 தடவை பெஞ்சிட்டு இந்த வாய்க்காலில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த மழை பெஞ்சு தண்ணிலாம் ஓடி இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எதுக்காக அந்த செயற்கை உரம் வைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாழை இலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன்லேயே கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்குது. இதில் நம்ம இப்போ நம்ம என்னென்ன உரங்கள்லாம் இதுக்கு போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூரியாவும் டிஏபியும் போட போகிறோம். அதாவது அந்த வாழை இலையில் உள்ள க்ரீன்னு சொன்ன தெரியுமா, இந்த க்ரீன் கொஞ்சம் லைட்டாக வெளியேறின க்ரீன் இருக்கணும். இது ரொம்ப டார்க் க்ரீனாக தெரியும். இதுக்கு காரணம் அதுக்கு தேவையான அளவு தலைச்சத்து கம்மியாக இருக்குது. அதுபோக நம்ம வாழை கண்ணோட தூர் பருக்காமல் இருக்குது. அதாவது தூர் பருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு அதிக அளவு அடித்தா தான் தூர் பருக்கும். அப்படி தூர் பருக்கலை அப்படின்னா நமக்கு மணிச்சத்தும் தேவைப்படுது. நம்ம இன்றைக்கி காலையிலே கொண்டு போய் உரத்தை எடுத்து போட்டுட்டோம். இதில் டிஏபியும் யூரியாவும் நல்லா விரவுற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா விரிச்சு விட்டு நல்லா விரவி எடுத்துக்கணும். அதனால் அந்த தலைச்சத்தும் மணிச்சத்தும் அதிகமாக இருக்கிறது நமக்கு டிஏபியில் இருக்குது. அது போக நம்ம வாழையில் கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கிறதுனால அதுக்கு தலைச்சத்து கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்காக நம்ம டிஏபியும் யூரியாவும் யூஸ் பண்ணுறோம். சரி, யூரியாவில் நமக்கு தலைச்சத்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, யூரியாவில் தலைச்சத்து 46%. அதாவது யூரியாவில் தலைச்சத்து மட்டும்தான் இருக்குது. தலைச்சத்து அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, நைட்ரஜன் தான். இந்த நைட்ரஜன் தான் யூரியாவில் இருக்கிறத விட நமக்கு வளிமண்டலத்தில் உள்ள காற்றுல 72% இருக்க. நம்ம இதை யூஸ் பண்ணலாமே, அதை விட்டு எதுக்காக நம்ம யூரியாவை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, காற்றுல இருக்கிற அந்த நைட்ரஜனை நம்ம பயன்படுத்த வாழை எடுத்துக்கிற நிலையில் இருக்காது. அதே இது இந்த யூரியாவை நம்ம வாழைக்கு போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நைட்ரஜன் எடுத்துக்கிற நிலையில் இருக்கிறதுனால தான் நம்ம யூரியா யூஸ் பண்ணுறோம். அது போக நம்ம டிஏபி எடுக்கும். டிஏபியில் நமக்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து ரெண்டுமே இருக்குது. டிஏபியில் நமக்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து அந்த ரெண்டுமே இருக்குது. அது போக நம்ம டிஏபியை கலப்பு உரம்னு கூட சொல்லுவாங்க. அதாவது 2 உரங்கள் கலந்துருந்தது, அதாவது 2 சத்துக்கள் கலந்துருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கலப்பு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஏபி அதிகபட்சமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வேறு அதிக அளவு அடிக்கும். அப்படிங்கும்போது நமக்கு மணிச்சத்து அதிக அளவு கிடைக்கும். மணிச்சத்து அதிக அளவு கிடைச்சின்னா நம்ம வாழைத்தூர் பெருத்து வாழையோட வளர்ச்சி கொஞ்சம் அபாரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது போக மணிச்சத்து அப்படிங்கிறது நமக்கு வாழையால் க்ரீனிஷ் அந்த பசுமையான பச்சை இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒளி சேர்க்கை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒளி சேர்க்கை அதிக அளவு பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழையோ எந்தவித தாவரமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிட்டு அந்த ஒளி சேர்க்கை மூலமாக அதிக அளவு தயாரிச்சுக்கிடும். அப்படி தயாரிச்சதுன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு வாழையோ எந்தவித தாவரங்களுக்கோ நம்ம செயற்கை உரமோ இயற்கை உரமோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த உரங்களில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, அதை என்ன முறையில் பயன்படுத்தணும், அதை இப்போ அந்த தாவரத்துக்கு எந்த முறையில் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த உரத்தை வைக்கணும். அதாவது இப்போ நான் அந்த வாழை இலையில சொல்லியிருந்தேன், அந்த லைட் க்ரீனிஷாக இருக்கணும், அதை விட்டு டார்க் க்ரீனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தலைச்சத்து தேவை. இந்த தலைச்சத்து அதிக அளவு இருக்கிறது யூரியாவில் இருக்குது. அது போக டிஏபியில் இருக்காதான்னு கேட்டால் டிஏபிலையும் இருக்குது. டிஏபி கலப்பு உரம். இதை விரவே எடுத்தது அவ்வளோத்தையும் சின்ன சின்ன சாக்கிலையாக முதல்ல அள்ளிக்கணும். ஏற்கனவே இது நம்ம தோட்டத்தில் போட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து நம்ம உரத்தை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு தோட்டத்திலையும் அப்படி எடுத்து போட்டுட்டு அடுத்த கட்டமாக வாழையிலேருந்து ஒரு சிரட்டை, அதாவது இந்த ஒரு சிரட்டை 50 கிராம் பிடிக்கும். வாழைக்கு ஒரு சிரட்டை விதத்தில் நம்ம எல்லா வாழைக்குமே போடணும். அதாவது வாழைக்கு நம்ம 50 கிராம் யூஸ் பண்ணணும். செயற்கை உரமோ இயற்கை உரமோ அது எடுத்துக்கிற அளவுக்கு தான் போடணுமே தவிர அளவுக்கு அதிகமாக போட்டுட்டோம், அதாவது அது ஒரு குழந்தை மாதிரி தான். நம்ம கொஞ்சோல தான் அதுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். ஒரு இட்லி கொடுக்கலாம், அதிகபட்சம் 1.5 இட்லி கொடுக்கலாம். அதை விட்டு 5 இட்லியை வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 5 இட்லியும் சாப்பிடுவோம்னா சாப்பிடாது. அது மாதிரி தான் உரங்கள் ஒரு 50 கிராம் 25 கிராம் அவ்வளோ வச்சா போதும். நம்ம 200 கிராம் 1/4 கிலோ அப்படி வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மண்ணு தான் பாலாக போகுமே தவிர அந்த வாழை எடுத்து கொடுப்பானா கண்டிப்பாக எடுத்துக்கிடாது. அதனால் நம்ம ஒரு சிரட்டை 50 கிராம் வாழைக்கு விழுற மாதிரி கணக்கு பண்ணி எல்லா வாழைக்கும் போட்டுக்கிடணும். அடுத்த கட்டமாக இதை நம்ம மூடிடணும். அதில் மெயின் அந்த உரம் போடுறது கரெக்டாக சொட்டு நீர் பைப்பு நேராக போடணும். அப்போ தான்
அந்த சொட்டு நீர் பைப்பில் இருந்து தண்ணி உள்ள அந்த உரங்கள் கரையும். அதாவது யூரியா வந்து தண்ணி பட்ட உடனே கரைஞ்சிரும். ஆனால் டிஏபி வந்து உடனே கரையுமானா கரையாது. ஏன்னா அது வந்து உருண்டை கல் குருணை இருந்த மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம தண்ணி பட அப்படியே கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக சத்து ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த வாழைக்கு வந்து இந்த உரங்கள்லாம் வச்சுட்டோம். இதை வச்சதுனால நம்ம வாழையில் வந்து மாற்றங்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ள நம்ம வந்து இந்த மாற்றங்களெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நம்ம வந்து இயற்கை உரம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் ஆகக்கூடியது வந்து செயற்கை உரம் வச்சா 15 நாளில் கிடைக்கும். அதுக்காக நம்ம அதிக அளவும் வச்சிடக்கூடாது. அது வந்து மண்ணை வந்து பாலாக்கிரும். வாழையும் அதிக அளவு எடுத்துக்கிடாது. டிஏபியில் இருக்கிற தலைச்சத்தை விட யூரியாவில் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால நம்ம வந்து யூரியாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அது போக வாழைத்தூர் வந்து நைஸாக இருக்குது. அதனால் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிச்சத்து அதிக அளவு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழையில் வந்து வேறு அதிக அளவு அடிக்கும். வேறு அதிக அளவு அடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தூர் வந்து விரியும். தூர் விரிஞ்சுன்னா அந்த சைடில் உள்ள தண்டுகள் உள்ள அந்த தோல்லாம் சரிக்கும். இப்படி சரிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல மணிச்சத்து இருக்குது. அதாவது வேறு வந்து அதிக அளவு அடித்து போயிட்டு இருக்குது. அது போக தலைச்சத்து மணிச்சத்து இது ரெண்டும் அதிக அளவு நம்ம வாழைக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதை பற்றி எந்தெந்த உரங்களில் எந்தெந்த அளவுக்கு நமக்கு வந்து சத்துக்கள்லாம் இருக்குது, அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதாவது இந்த முதல்நிலை சத்துக்கள், இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்நிலை சத்துக்கள் அப்படின்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்பேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது இது அப்படின்னு நுண்ணுயிரி உரங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி நமக்கு என்னென்ன உரங்கள்லாம் இருக்குது, அந்த உரங்களில் என்னென்ன சத்துக்கள்லாம் கிடைக்கும், அது எந்தெந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணால் வாழைக்கோ இல்லை எந்தவித தாவரங்களுக்கோ நமக்கு பயனளிக்கும். உரங்கள், செயற்கை உரங்கள் வந்து நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணி நம்ம வந்து மண்ணை வந்து கெடுத்துடக்கூடாது. எந்தெந்த வாழையோ தாவரங்களோ அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம கொடுத்தா மட்டுமே போதுமானது. நம்ம வந்து இந்த வாழைக்கு எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஏபியும் யூரியாவும் விரவன மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு தான் நம்ம அந்த வாழைக்கு கொடுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி காலையிலே போய் யூரியாவும் டிஏபியும் எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து சாக்கில் அள்ளி தோட்டத்தில் செமந்து போட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி செமந்து போட்டதும் வாழைக்கு 50 கிராம் விதத்தில் வந்து நம்ம எல்லா வாழைக்கும் வச்சிட்டோம். நம்ம வந்து அதிக அளவு செயற்கை உரம் யூஸ் பண்ணால் மண்ணும் இதுக்கு காரணம் வந்து அதுக்கு தேவையான அளவு தலைச்சத்து வந்து கம்மியாக இருக்குது. அதுபோக நம்ம வாழை கண்ணோட தூர் வந்து பருக்காமல் இருக்குது. அதாவது தூர் பருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு அதிக அளவு அடித்தா தான் தூர் பருக்கும். அப்படி தூர் பருக்கலை அப்படின்னா நமக்கு வந்து மணிச்சத்தும் தேவைப்படுது. அதனால் அந்த தலைச்சத்தும் மணிச்சத்தும் அதிகமாக இருக்கிறது வந்து நமக்கு டிஏபியில் இருக்குது. அதுபோக நம்ம வாழையில் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து தலைச்சத்து கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து டிஏபியும் யூரியாவும் யூஸ் பண்ணுறோம். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி, பேட்டரம்பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி 100 வீடியோவில் பார்க்க. பேட்டரம்பாய்.